அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு தேங்காய் இருக்குது ஒரு மூடி, கடலப்பருப்பு, ஜீனி, ஏலக்காய், மைதா மாவு. இப்போ கடலப்பருப்பை கொட்டி வேக வச்சிருவோம். கடலப்பருப்பு ஏற்கனவே ஒரு ரவுண்டு அரைச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்டுங்க. எப்படி அரைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிடுங்க. கடலப்பருப்பை கொட்டிப்போம். தேங்காய் போடுமா. இங்கே பாருங்க எப்படி பிடிச்சாது. லட்டு மாதிரியே பிடிச்சாதுங்க. வைமா பாருங்க, சின்ன லட்டுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணி எடுமா. அது எப்படி வந்துடுச்சுன்னு எண்ணெய் வடியணுங்க. வடிஞ்சிட்டாமா, போடுமா. உங்களுக்கு சவுண்டை பாருங்க. அம்மா, இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? சுழியம் தான் சுட போகிறேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம். என்ன தீபாவளி வந்ததுனாலையா? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? கடலப்பருப்பை அவிச்சிட்டு தேங்காய் திருவிடணும், ஏலக்காய் நசுக்கி வச்சு சர்க்கரை, இது மட்டும்தான் போதும். ஓ, இது மட்டும் போதுமா? போதும். அம்மா, உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இனிப்பெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் எதுவும் இனிப்பு சாப்பிட்றது இல்லை. ஆமாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஆமாம், தீபாவளியில் மெயினாக அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். நானே அதான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவை சுழியம் மட்டும் நிறையா செய்யுமாம்பேன். மற்றதெல்லாம் கேட்க மாட்டேன், சுழியம் மட்டும் நிறையா சுடும்பேன். ஆனால் இப்போ சாப்பிட முடியல. ஆமாம் அம்மா. ஓ, ஃபஸ்ட்டு போய் என்னம்மா பண்ணோம்? ஃபஸ்ட்டு இப்போ போய் கடலப்பருப்பு அவிச்சு எடுத்துக்கணும். சரிம்மா, போய் ரெடி பண்ணிடுமா. போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு தேங்காய் இருக்குது ஒரு மூடி, கடலப்பருப்பு, ஜீனி, ஏலக்காய், மைதா மாவு. இப்போ கடலப்பருப்பை கொட்டி வேக வச்சிருவோம். தண்ணி ஊற்றுருவோம். கடலப்பருப்பு எடுத்து வச்சுருங்க, கொட்டிடுவோம். அம்மா, கடலப்பருப்பு போதுமா? போதும் போதும். ஆமாங்க, இதோட வெந்தோடனே எடுத்துட வேண்டியதானா? ஆமாம், ரொம்ப நான் கொஞ்சம் வெந்தோடனே மிக்சியில் குடிச்சு கொஞ்சம் லேசாக அரைச்சிக்கிறேன். நல்லா கடலப்பருப்பு நல்லா வெந்துட்டு இதோட எடுத்துகிட்டு போய் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு மைதா மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் செஞ்சிடலாம். அம்மா, ஓ, இதுக்கு தேங்காய்லாம் திருவி வைக்கணுமா? தேங்காய்லாம் திருவி வச்சுக்கணும். மைதா மாவும் பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணியாக திட்டமாக வச்சுக்கணும். ஓ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆமாம். அம்மா, ஓ, கடலப்பருப்பு வந்து எப்படி ரொம்ப மாவாக இதாகணுமா? பரவாயில்ல, அப்படியே ரேஸாக தான் இருக்கணும். ஓ, அப்படியா? சரிம்மா. இதுக்கு அதான போய் எல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். போய் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஆமாம், சுழி என்ன ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுமா? ரெடி ஆகிடும். அம்மா, ஓ, என்ன அரைச்சிட்டு இருக்கியா? ஆமாம். இங்கே பாருங்க, கடலப்பருப்பு ஏற்கனவே ஒரு ரவுண்டு அரைச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்டுங்க. எப்படி அரைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிடுங்க. என்னம்மா, சாரே ஃபுல் பண்ணிடுவோம். இப்போ ஆமாம், போதா? போதும். மூடிட்டு போட்ட வேண்டியதான். போதுமாம்மா? சரி, எடுமா. இந்த மாதிரி தாங்க அரைக்கணும், குறைன்னு. அம்மா, என்ன கடலப்பருப்புலாம் அரைச்சிட்டு வந்தாச்சா? இப்போ கடலப்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் திருவுறேன். இதுக்கு எவ்வளோம்மா தேங்காய் தேவைப்படும்? ஒரு மூடி தான். ஒரு மூடியா? அந்த ஒரு மூடி தான். கடலப்பருப்பு எங்கம்மா அரைச்சது? அப்பா, இவ்வளோ வந்துடுச்சாம்மா? ஆமாம். சரிங்க. அடுத்தது என்னம்மா பண்ணோம்? அடுத்தது மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். சரி, மைதா மாவுலாம் ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குது. ஆமாங்க, தேங்காய் ஃபஸ்ட்டு திருவிக்க வேண்டியதான்.
இப்போ தேங்காய் திருவி வச்சு மைதா மாவை மிக்ஸ் பண்ணிவிடும். உப்பு போட்டுப்போம். உப்பு போடணுமா? ம், போடுமா. லைட்டாக சோடா மாவு போட்டு போடுமா. தண்ணியை ஊற்றுருவோம். ரொம்ப தண்ணியாக இருக்கணுமா? ஆமாம். மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதோட கடலப்பருப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். கடலப்பருப்பை கொட்டிப்போம். தேங்காய் போடுமா. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சுகர் இல்லாமல் அது ரெடி பண்ணுறது. ஏலக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குங்க, நம்ம தேவைப்பட்டால் சுகர் கூட கம்மியாக போட்டுக்கலாம். பாருங்க, எனக்கு சர்க்கரை போடாத பிடிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன். ஆமாம். ஜீனியை கொட்டிப்போம். கொட்டுமா. மிக்ஸ் பண்ணிடுமாம்மா? மிக்ஸ் பண்ணுமா. மா ஓ நான் உருண்டை பிடிச்சாதா? ஆமாம். இங்கே பாருங்க எப்படி பிடிச்சாது, லட்டு மாதிரியே பிடிச்சாதுங்க. வைமா. இங்கே பாருங்க சின்ன லட்டுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதாம்மா. ஆமாம். இந்த பாருங்க மைதாலாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. வைமா. இதில் எத்தனை உருண்டை வருமா? எத்தனை பிடிக்க பெருசாகவும் வந்துடும், ஒரு நேரம் சின்னதாக வரும். எல்லாம் ஒரு 20 போட்டால் போதும். 20? ஆமாம். 20னா ஒரு ஆளுக்கு 5 நிறையாவே இருக்குங்க. இப்போ உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வச்சோம்னா எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டியை போட்டோம். எண்ணெயை ஊற்றுறோம். ஊற்றுமா. அம்மா ஓ என்ன ஃபுல்லாக உருண்டை பிடிச்சாச்சா? கொஞ்சம் பிடிச்சிருக்கேன், மீதி கொஞ்சம் இருக்குது. இன்னொரு 5 உருண்டை வருமா? 5 அது ஒரு 10 உருண்டை வரும். 10 வரும். ஆமாம். இதில் எத்தனை உருண்டைமா இருக்கு? இல்லையா, இதில் ஒரு 15 இருக்குமா? 10 அதான் ஒரு 15-16 இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போட்டுருவோம். பாருங்க, உருண்டையை எடுத்து மைதா மாவில் போட்டு போடுமா. அம்மா ஓ இதில் ஒரு 10 போட்டுடலாமா ஒரே டைமில்? ஆமாம். ஒரு 5 போடுமா. நீ நிறையா வச்சுருக்கேன். கரெக்டான இது போதுமா. எல்லாமே போடலாம் பாருக்கு. இன்னும் போடலாம். தட்டி விடுமாம்மா. மா ஓ என்ன வெந்துருச்சா? வந்துட்டு மைதா மட்டும் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் பாருக்குமா. ஆமாம். சரி எடுத்துருமாம்மா. எடுத்துரும். எடுமா. ரொம்ப செவர விடுவானா? பாரு எப்படி ஒயிட்டாக இருக்குன்னு. அப்படியே தட்டில் வச்சிட வேண்டியதாங்க. வைமா.
தீபாவளிக்கு முன்னையே நம்ம ரெடி பண்ணி பார்த்தாச்சிங்க. ஐயோ உழுவுதெல்லாம். அடுத்த ரவுண்டு போட்டுருமாம்மா? போட்டுருவோம். போடுமா. மா என்ன வெந்துருச்சா? வெந்துருச்சு. எடுமா. அது எப்படி வந்துடுச்சுன்னு எண்ணெய் வடியணுங்க. வடிஞ்சிட்டாமா? போடுமா. ஒரு சவுண்டை பாருங்க. இந்தமாரி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதாங்க. போடுமா. அடுத்த ரவுண்டு போடுமா. இருக்கா இன்னொன்று? பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுங்க அந்த ஐயங்கார் பேக்கெட்டில் இருக்குங்க லட்டு இந்த கலருக்கு, அந்த மாதிரி இருக்குங்க. எப்படி வந்துடுச்சு பாரு. முடிஞ்சுமா? முடிஞ்சிட்டு. இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். எவ்வளோ வந்துடுச்சு பாருங்க. ஒரு தட்டு ஃபுல்லாக வந்துட்டுங்க. போடுமா. இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும். தீபாவளிக்கு முன்ன ஒரு ட்ரைனிங் பார்த்தாச்சுங்க. தீபாவளிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு வரும். ஃபஸ்ட்டு இதை தான் நான் சாப்பிடுவாங்க. இப்போ மெயின் பஜ்ஜிலாம் சுடணும் தானேம்மா? ஆமாம், ஏகப்பட்ட ஐட்டம் சுடுவாங்க தீபாவளிக்கு. பஜ்ஜி வடை. ஆமாம் மா. முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. 2 உருண்டை இருக்குது, அதையும் போட்டு விட்ருமா. லாஸ்ட்டு 2 உருண்டை போட்டாச்சுன்னா முடிஞ்சுங்க. கொஞ்சம் இருக்குது அம்மாவுக்கு, அந்த ஜீனி போடாது, அது லாஸ்ட்டாக போட்டுக்க வேண்டியதாங்க. அம்மா என்ன சுழியெல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஜீனி தான் இல்லாத குறை இருக்குது. ஆமாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. அதனால் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கு. எப்படிம்மா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. தீபாவளிக்கு முன்னே ஒரு ட்ரையல் பார்த்தாச்சிங்க. ஏன்னா தீபாவளிக்கு எல்லா வீட்லையுமே பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி நாங்கள் சிலவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் ஒரு செக் பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னம்மா ஓகே தானேம்மா? நல்லா இருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்கேன். ஆமாம், சோடா போட்டோன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தானேம்மா சூடாக? ஆமாம்.